Hello guys, welcome to DotTech. So finally OnePlus ஒரு flagship killer phone launch பண்ண போறாங்க. OnePlus back to form தான் சொல்லணும். ஏன்னா இந்த கொஞ்ச வருஷமா OnePlus price கொஞ்சம் அதிகமாக தான் சேல் பண்ணாங்க. And OnePlusனாவே நமக்கு flagship specs with low price தான் ஞாபகம் வரும். And ஒரு சின்ன disclaimer, இப்போ நான் சொல்கிற எந்த ஸ்பெக்கும் அஃபிஷியல் கிடையாது. இது ஒரு ரூமர் ஸ்பெக் தான். சில ஸ்பெக் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆன ஸ்பெக்னால் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஸ்பெக், ப்ரைஸ் அண்ட் இந்த ஃபோனை வாங்கலாமா அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை இன்னும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பேர் என்னென்னா OnePlus Nord. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch Full HD AMOLED டிஸ்பிளே வித் 90 Hz refresh rate அண்ட் ஒரு டுவெல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே அண்ட் ஸ்க்ரீன் மேலே கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட தராங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம். அண்ட் கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா Adreno 620 கொடுத்துருக்காங்க. ரேம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு 6GB கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 128GB பேஸ் வேரியண்ட். பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4300 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம OnePlusல எல்லாருக்கும் பிடிச்ச 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டெசிஷன்னு சொல்லலாம். அண்ட் இதில் நமக்கு டுவெல் சிம் ஸ்லாட் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு 3.5mm ஜாக் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் OnePlus 3.5mm ஜாக்கை OnePlus 60லே ரிமூவ் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டின்னு வந்தால் இதில் நமக்கு இங்கிலாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் Android 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஐன்னு பார்த்தீங்கன்னா Oxygen OS, ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் OS சொல்லலாம். கேமரா நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கேமரா மாடியூல்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குவாட் கேமரா செட்டப் அண்ட் சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 MP பிரைமரி சென்சார் அண்ட் ஒரு 8 MP வைட் ஆங்கிள் சென்சார் அண்ட் 5 MP மேக்ரோ சென்சார் அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு OS சப்போர்ட்டோட தராங்க, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது உங்களுக்கு வீடியோவில் ஷேக்னஸ் கம்மி பண்ணும். இந்த ஃபீச்சரை மிட்ரேஞ்ச் ஃபோனில் அவ்வளோ பார்க்க முடியாது. OnePlus OS கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கேமரா செட்டப்போட தராங்க. ஒரு 32 MP பிரைமரி சென்சார் அண்ட் ஒரு 8 MP வைட் ஆங்கிள் சென்சார். அண்ட் OnePlus பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட லான்ச் ஈவெண்ட்டை ARல பண்ண போகிறாங்க. ஸோ அதோட இன்விடேஷன் கார்டு இப்போது 100 rupeesக்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா OnePlus Nordோட ப்ரீ ஆர்டர் July 15 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபோன் லான்ச் பார்த்தீங்கன்னா 21 July லான்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோனை ப்ரீ ஆர்டர் இல்லைனா லான்ச் அப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க கொரோனா வைரஸ்னால கவர்மெண்ட் லாக்டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அமேசான்னால் ரெட் ஜோன் ஏரியாஸில் டெலிவரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெட் ஜோன் இல்லாத சிட்டிஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நான் அமேசான் கிட்ட கேட்டப்போ கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் வந்தால் தான் டெலிவரி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் OnePlus ஸ்டோர். ஸோ OnePlus Nord லான்ச் பண்ண உடனே கொஞ்ச நாள் கழித்து OnePlus ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளால் ப்ரீ ஆர்டர் பண்ண முடியாது until or unless அமேசான் 15 ஜூலைக்குள்ளே டெலிவரி அக்செப்ட் பண்ணாதான். ஸோ ப்ரீ ஆர்டர்னால நமக்கு என்ன ப்ளஸ்னால் நமக்கு ஆஃபர்ஸ், OnePlus merch அண்ட் கிஃப்ட்ஸ் தருவாங்க. அண்ட் ஃபோன் பின்னாடி நம்ம நேமை என்கிரேவ் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேணான்னா நீங்கள் அமேசான் டெலிவர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைனா OnePlus ஸ்டோரில் போய் வாங்கணும். ஸோ இதெல்லாம் யாருக்கு சொல்கிறேன்னா ரெட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஃபைனலி ப்ரைஸ். ஸோ இந்த ஃபோன் பற்றி OnePlus அவ்வளோ வைப் ஏற்றி வச்சுருக்காங்க. இதுக்குன்னு Instagram அக்கௌண்ட் அண்ட் இந்த ஃபோனை டிசைன் எப்படி பண்ணாங்க அண்ட் லான்ச் எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் அண்ட் ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இந்த ஃபோனை பற்றி. இந்த அளவுக்கு ஐப் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இந்த ஃபோன் அரௌண்ட் 25,000 rupeesக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ் வேரியன்ட் 20,000 rupeesக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 20 to 25Kக்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா இது ஒரு செம டீல்னு சொல்லலாம்.
iPhone SE2, Pixel 4a, Redmi K20, Vivo V17 இந்த ஃபோன்ஸ்க்கு ஒரு டஃப் காம்படிஷன் வரும். காம்படிஷன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா OnePlus சொல்கிற ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ நான் சொன்ன ஃபோன்ஸை விட அதிகம். அண்ட் இந்த ஃபோன் OnePlus லான்ச் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் செல்லிங் ஃபோனாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட மெயினான விஷயமே இந்த ஃபோன் 5G சப்போர்ட்டோட வருது. அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5G சப்போர்ட்டோட ஃபோன் அவ்வளோவா இல்லை. பட் 5G நெட்வொர்க் இன்னும் இந்தியாவில் இல்லை, ஒரு 1 to 2 years ஆகும். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். 5G இந்தியாவுக்கு வந்தால் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி 5Gக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 5Gயோட மினிமம் ஸ்பீட் அப்ராக்சிமேட்டாக 500 Mbps to 1 Gbps/s வரும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை வாங்கலாமா? நீங்கள் ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க அண்ட் 25K உங்கள் பட்ஜெட்னா, பட் இன்னும் ப்ரைஸ் தெரியல, பட் 25Kக்கு லான்ச் பண்ணாங்கன்னா OnePlus Nord ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்னு சொல்லலாம். Snapdragon 765G குவாட் கேமரா செட்டப் வித் OIS அண்ட் ஃப்ரண்ட்டில் டியூவல் கேமரா, 5G சப்போர்ட், இதெல்லாம் 25Kக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ OnePlus Nord பற்றின இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னா OnePlus.Nord இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் அப்படியே நம்ம சேனல் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.